Hey guys, welcome to Easy Lazy Cooking. இன்னைக்கு கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். பட்டை, 5 காஞ்ச மிளகா, பச்சைக்கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். கடாயில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, மிளகாய் போட்டு வறுத்துட்டு ஒன்று ஆட் பண்ணலாம். பச்சைக்கடலை பருப்பு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். பச்சைக்கடலை பருப்பு கலர் லைட் ப்ரௌன் ஆனோன்னா அதை எடுத்துடலாம். இப்போ அரைச்சி வச்சுக்கலாம் பவுடர் மாதிரி. பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு 1/4 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் பொரிச்சோன்னே உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். சால்ட் இன்றைக்கி 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே வெங்காயம் லைட்டாக வதங்கிடும். அடுத்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணோன்னே காய் ஆட் பண்ணிடலாம். காய் இன்றைக்கி நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்ச மசாலா ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே காய் வதங்கினதுனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிடலாம். கோவக்காய் பொரியல் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் த ரெசிபி. பாய்.